இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி செய்யறது செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், பட்டை ஒரு 3 துண்டு, லவங்கம் 6, ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை 2, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 10 போல் தாளிக்கும் போது போடுறதுக்கு. இது அரிசி, பச்சை அரிசி நான் வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி கூட போடலாம். இது 300 கிராம் இந்த கப்பில் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவல் தேங்காய் பால் 1 கப்பு, தக்காளி 4 தக்காளி அரைச்சி ஜூஸ் அது 1 கப், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதிலே கலர் வரும், அதனால் கலர் போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். அடுப்பத்தை வச்சு அதில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன் தக்காளி சாதம். இது சூடையை வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். அவங்கவுங்க எண்ணெய் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயட்டும். இது ஃபஸ்ட்டு அரிசி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, பச்சரிசி, அதை தண்ணியில் முதல்ல கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிற வரைக்கும் இது தண்ணியிலேயே ஊறிட்டு இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சி வச்சு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை போடுறேன், வெங்காயத்தை போடுறேன், பூண்டை போடுறேன், இஞ்சி பூண்டு நசுக்குனது போடுறேன். நல்லா வதங்கட்டும். இதில் பச்சை பட்டாணி கூட போடலாம். இப்போ எடுத்த பச்சை பட்டாணி இல்லைங்கிறதால நான் போடல. இது நல்லா தக்காளி உப்பாக இருக்கிறதுக்கு பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா அழகாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் பார்க்கறதுக்கு பச்சை கலர் அழகாக இருக்கும். போட்டுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். நீங்கள் தூள் உப்பு போடுறவங்க 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். தக்காளி ஜூஸ் அரைச்சது விழுது இதை போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிடுங்க. அதில் இதை அரிசியும் போட்டுடலாம். 1 கப் தேங்காய் பால் சொன்னாலே அதையும் போட்டுடலாம். நல்லா கலரி விட்டு காரம் எல்லாம் போட்டாச்சு. தண்ணியும் போதும் கரெக்டாக. இப்போ குக்கரை மூடிடலாம். மூடி போட்டு மூணுனா இந்த மாதிரி ஆவி வருது பாருங்க. நல்லா நல்லா இப்படி ஆவி வரும்போது வெயிட்டு போடணும். நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுடுங்க. குறைச்சி வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் வெயிட் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கப்போம். சாதத்தை இறக்கி வச்சுட்டேன், மூடியை திறந்துட்டேன். இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு கிண்டி விட போகிறேன். கொட்டவே நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்ல மணமாக நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. உங்கள் பச்சை அரிசி போட்டதால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டால் கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். ஒரு சாதம் கூட அதில் இல்லாத வெறும் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது. ஒரு சாதமும் அடிப்பிடிச்சோ ஒன்றும் ஆகலை பாருங்கள், க்ளீனாக வந்துச்சு எல்லாம். தக்காளி சாதம் ரெடி. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.